கரைபிடிந்த திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இங்கே இருக்கிற எதிர்க்கட்சி தலைவருக்கு பதில் சொல்லாமல் அமெரிக்க அதிபருக்கும் பிரான்ஸ் அதிபருக்குமா பதில் சொல்வார்? திமுகவின் தம்பிகளாக இருக்கக்கூடிய ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன் போன்றவர்களை உருவாக்கி 1000க்கும் மேற்பட்ட கோடிகளை கொள்ளையடித்து திமுகவிற்கு கல்லா கட்டி இருக்கிறார்கள். இந்த கொள்ளைக்கு பின்னால் உதயநிதி ஸ்டாலின் என்கிற துணை முதல்வரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று இன்றைக்கு ஊடகங்கள் வெளிப்படையாக பேசுகிறது என்றால், எங்கே உதயநிதி அமலாக்கத்துறையில் மாட்டியிட்டு மண்டியிடுவாரோ என்ற அச்சத்தில் இன்றைக்கு ரத்தீஷ் வெளிநாடுக்கு பதுங்கி சென்றுள்ளார். இப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்து கொண்டிருப்பதை பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கடுமையாக எதிர்த்து இதற்கு முதல்வர் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழக முதல்வர் சொல்கிறார் இபிஎஸ்க்கு பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு என்னுடைய தகுதி குறைந்து போய்விடவில்லை என்று சொல்கிறார். ஊழலிலே கரைபிடிந்த திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இங்கே இருக்கிற எதிர்க்கட்சி தலைவருக்கு பதில் சொல்லாமல் அமெரிக்க அதிபருக்கும் பிரான்ஸ் அதிபருக்குமா பதில் சொல்வார்? அப்ப தன்னுடைய குறைகளை, தன்னுடைய தவறுகளை, ஆட்சியில் உள்ள தோல்விகளை எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டினால் அதை திருத்துவதற்கு பதில் தன்னுடைய தகுதியை பற்றி பேசுகிறார் என்றால், இவர் என்ன மன்னர் பரம்பரையா அல்லது இவர்கள் பெரிய ராஜராஜ சோழனின் பரம்பரையா என்று கேள்வி கேட்க விரும்புகிறோம்.